நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து தீர்வு சொல்லுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியல. இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்க தீர்வு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்திருக்க கமெண்ட் எல்லாம் நாங்க படிச்சு சொல்றோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அந்த கேள்வி என்னன்னு சொல்லிடுறேன் சார். ஐம் லதா ஃப்ரம் மேல்மருவத்தூர். எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு கேட்டு, கேங் பேக் செக்ஸ் பண்ணலாமா, ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமான்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஐடியை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் ஐடி மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொண்ணுங்களும் வந்து இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து கொஸ்டின்ஸ் போட மாட்டாங்க. ஸோ அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப விட்டு படம் பார்த்து கெட்டு போயிட்டா போல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. நல்லா பண்ணுவாங்க, ஹாவ் கன்ஃபார்ம்டு ப்ளீஸ் வேணும், அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. எய்ட்ஸ் வரும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கமெண்ட் வந்திருக்கு டாக்டர். இன்னொரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏய் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா, தனியா பண்ணலாமா, அவருக்கு கேங் பேக் வேணாமா, தனியா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கமெண்ட்ஸ் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கு, அதுவும் ஒரு லேடி நேம்ல இருந்து. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இந்த கேங் பேக் செக்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கா? அது மாதிரி இல்லை, அது இருக்கக்கூடாது.